Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோருமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்விற்கு புகழ் அனைத்தும் ஸலவாத்தும் ஸலாமும் முத்தமத்துவ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அன்னவருடைய குடும்பத்தவர்கள் தம சஹாபாக்கள் நல்லவர்கள் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நலவுற்றமாக. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய ஜும்மா உரையாக வழங்கப்பட்டுள்ள தலைப்பு லிபாசுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகளாரின் ஆடை அப்படிங்கிற அந்த தலைப்பு இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய காலங்களில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக ஏற்று அந்த அல்லாஹுடைய தூதர் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்து காண்பித்தார்களோ அந்த வாழ்க்கையோடு நாம் வாழ்ந்தால் மறுமையிலே மகத்தான சுவனமும் மகத்தான பாக்கியமும் அந்த இறை தூதரோடு ஒன்றாக சேர்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு தருகிறான். அப்போ அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பொறுத்தவரையில் ஒரு திறந்த ஒரு பாடம். அவருடைய வாழ்க்கையிலே சஹாபாக்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தெளிவாக அவருடைய உணவு, அவருடைய வாழுமிடம், வாழ்ந்த விதங்கள், அவருடைய ஆடை, இப்படி எல்லா விஷயங்களையும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சம்பந்தமாக இந்த சமூகத்திற்கு நிறைய செய்திகளை நமக்கு தந்திருக்கிறாங்க. அப்போ அந்த ஆடை என்பதை பற்றி இன்றைக்கு நாம் பேசணுமா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பேசியே ஆக வேண்டும். ஏனென்று சொன்னால் ஆடை என்பதற்கு இஸ்லாம் பல்வேறு ஒழுக்கங்களை தருகிறது. நம்ம இஷ்டத்துக்கு ஆடை போடுறதோ, நம்ம இஷ்டத்துக்கு கலரை போடுறதோ, நம்ம இஷ்டத்துக்கு ஆடை அணிகிறதுங்கிறது இஸ்லாமிய மரபல்ல. அப்போ இஸ்லாமிய ஒழுக்கம் என்பது இந்த ஆடை அணியக்கூடிய விஷயங்களிலும் நீங்கள் இப்படி தான் அணிய வேண்டும், உங்களுடைய ஆடை வடிவமைப்பு இப்படி தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிற சில கட்டுப்பாடுகளை நமக்கு தருகிறது. ஏன் அப்படின்னு சொன்ன அன்னைக்கு எப்படி நம்ம உணவுக்கு அதிகமான ஒரு முக்கியத்துவத்தை தருகிறோமோ அதே போல இன்றைக்கு மனித சமூகம் ஆடையுடைய விஷயத்தில் அதிகமான ஒரு முக்கியத்துவத்தை தருகிறது. ஒரு ஆடையை நான் கடையிலே சென்று வாங்குகிறேன் என்று சொன்னால், ஏன்னா ஒரு காலம் இருந்தது, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு என்ன செய்வாங்க, எதையாவது ஒரு சைஸை பார்த்து எடுத்து கொடுத்தா அந்த ட்ரெஸ்ஸை போடுவாங்க. அன்னைக்கு ஒரு காலம் இருந்தது. இன்னைக்கு அப்படி இல்லை. ஒரு நேரத்துக்கு ஒரு கட்டத்துக்கு அவங்க வளர்ந்துட்டாங்கன்னா காசை என்னிடத்தில் கொடு, நான் போய் எனக்கு தேவையான எனக்கு பிடித்த மாடலில் எனக்கு பிடித்த ஃபேஷனில் நான் ஆடை எடுப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு கலாச்சாரம் வளர்ந்து விட்டது. அப்போ ஆடையுடைய விஷயத்தில் எல்லோருமே முக்கியத்துவத்தை நம்ம என்ன செய்ய கொடுக்குறோம். நாம் உடுக்கக்கூடிய ஆடை, நாம் வாங்கக்கூடிய ஆடை இப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு என்ன செய்ய முக்கியத்துவம் தருகிறோம். அப்போ அதனால தான் இந்த ஆடை சம்பந்தமாக பேசுகிறோம். அப்போ அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடை எப்படி முறை இருந்தது அப்படின்னு சொல்லி நாம் பார்த்தோம்னு சொன்னால், அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க, இல்பிசு மின் சியாபிக்குமுல் பயாத் ஃபஇன்னஹா மின் ஹைரி சியாபிக்கும் ஒ கஃபினு ஃபீஹா மௌத்தாக். ஆடையில் கலர் இருக்குது, கலர் முக்கியமானது. அந்த ஆடையில் நீங்கள் வெண்மையை நீங்கள் தேடுங்கள், வெள்ளை கலரை வந்து என்ன செய்யுங்க, வெள்ளையை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் அதுதான் உங்களுடைய ஆடையிலே தூய்மையானது. மாத்திரமல்ல அந்த ஆடையிலே உங்களிலே இறந்தவர்களையும் நீங்கள் கஃனிடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க.
அப்போ பொதுவாக ஆடையை நம்ம உடுக்கிறோம், வெள்ளையை உடுக்கிறோம். எப்பாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணுன்னா, ஏதாவது ஒரு கல்யாணம் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னால் அதை உடுக்கிறோம். மற்ற காலங்களிலே அதை தவிர்த்து கொள்கிறோம். காரணம் என்ன சொன்னால் அதில் அதிகமாக அழுக்கு படியும், அதை நம்ம மெயின்டைன் பண்ண முடியாது, துவைக்க முடியாது. அப்படிங்கிற காரணத்தை வைத்து என்ன செய்கிறோம், வெள்ளை கலரை ஒயிட்டை என்ன செய்கிறோம், தவிர்க்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் முக்கியத்துவம் கொடுத்தது எதுக்கு அப்படின்னா, வெள்ளை கலரை நீங்கள் என்ன செய்யுங்க, விடுங்க, அது உங்களுடைய ஆடைகளை சிறந்தது, உங்களுடைய இறந்தவர்களையும் அதில் கஃனிடுங்கள் சொன்னார். அப்போ இறந்த பாடிக்கு, டெத் பாடிக்கு கஃனிடக்கூடிய முறையை அன்றைக்கே இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. இன்னைக்கு உலகம் முழுக்க இறந்தவர்களை வெள்நிற ஆடையிலே அடக்கம் செய்யக்கூடிய, அவர்களை கஃனிடக்கூடிய முறை இருக்கிறது என்று சொன்னால் இதற்கு வித்திட்டது இஸ்லாம் தான். அப்போ நல்ல முறையிலே அவனை குளிப்பாட்டி கஃனிட்டு அழகான முறையிலே அவனை அனுப்பி வைக்க வேண்டும். அப்படிங்கிறதுக்கு தான் இஸ்லாம் வெண்ணிறை ஆடையை இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியை நம்ம பார்க்கிறோம். அதே போல் இன்றைக்கு பொதுவாக ஆடையை பொறுத்தவரையில் காட்டன் துணியாக இருக்கணும் அப்படிங்கிறதே நிறைய பேர் பிரியப்படுறோம். வெயில் பகுதியில், கடுமையான சூடு பகுதியில் வாழக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி, எல்லோருக்குமே காட்டன் என்பதில் ஒரு பெரிய அலாதியான ஒரு இன்பம் இருக்கிறது. எதை எடுத்தாலும் அது காட்டனாக இருக்கிறதா அப்படிங்கிறத பார்க்குறோம். இது ரசூலுல்லாவுக்கும் பிடித்த ஒரு ஆடை தான். புகாரியில் ஒரு ஹதீஸை பார்க்குறோம். கான அஹப்பு சியாபி இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐ யல்பஸஹா அல் ஹிபரா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஆடை எது என்று சொன்னால் காட்டன் தான். அதுதான் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, விரும்பி என்ன செய்வாங்க, உடுப்பார்கள். அப்படிங்கிற அந்த செய்தியை நம்ம பார்ப்போம். அதே போல் இன்றைக்கு ஆடை நம்ம வாங்குகின்ற பொழுது பொதுவாக ஒரு காலகட்டத்தில் எதை போட்டாலும் என்ன செய்வாங்க, ஆடை எனக்கு பிடித்ததா என்ன செய்வாங்க, வாங்கிடுவோம். இன்றைக்கி அப்படி அல்ல. ஆடை என்று சொன்னாலே எங்கே பிராண்டட் கிடைக்கும், இந்த பிராண்டு எங்கே கிடைக்கும், அது எவ்வளவு தூரமாக இருந்தாலும் சரி, அது எவ்வளவு காசு செலவானாலும் சரி தான் என்ன செய்யுங்க, போய் வாங்கணும். ஏன்னா இன்னர் வேர் போடுறோம். ஏன்னா இன்னைக்கு பிள்ளைங்களுடைய கலாச்சாரம் எப்படி வந்துச்சுன்னா, காசை பற்றிலாம் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அப்பா அம்மா கொடுத்துருவாங்க, போய் சாதிச்சு வாங்கிக்கலாம். மேலே போடக்கூடிய ட்ரெஸ்ஸு அது பேண்டாக இருக்கட்டும், அது சட்டையாக இருந்து அதில் பிராண்டட் போட்டால் ஓகே. ஏன்னா 4 இடத்துக்கு போகிறாங்க, ஒரு காலேஜில் படிப்பான், ஒரு ஹாஸ்டலில் இருப்பான், ஒரு ஜாபில் இருப்பான், அதை பார்த்து அவனுடைய மரியாதை, அவனுடைய ஒழுக்கத்தை அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஆனால் இன்னைக்கு கலாச்சாரம் எப்படி போயிட்டுன்னா, இன்னர் வேறும் பிராண்டடாக இருக்கணுங்கிறான். 100 ரூபாய்க்கு கிடைக்கிறத விட்டு போட்டு 300 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு அதை வாங்கி போடணும் அப்படிங்கிற ஒரு கலாச்சாரமும் இன்னைக்கு திணிக்கப்படுகிறது. அதுலேயும் மக்கள் என்ன செய்கிறாங்க, அடிக்ட் ஆகியிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அப்போ பிராண்டட் போடுவது தவறில்லை, அதற்கு என்ன ஒரு ஒழுங்குமுறைகள் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு நாள் அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கிறது. புகாரியில் வரக்கூடிய செய்தி. குழந்தை பிறந்த உடனே தன்னுடைய மகன் அனஸ்ட்ட சொல்கிறாங்க, அனஸே இந்த குழந்தையை போய் நீங்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. இந்த குழந்தைய பார்த்துக்க, நல்லா கவனிச்சுக்காங்க, இந்த குழந்தையை கொண்டு போ, இந்த குழந்தையை ரசூலிடத்தில் செல்கின்ற வரை அந்த குழந்தை எதையும் சாப்பிட்டு விடக்கூடாது, இந்த குழந்தையை கொண்டு போ அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அந்த குழந்தையை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தாய் சொன்னதை போல என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டு வராங்க. அந்த குழந்தையினுடைய அதனுடைய வாயிலே செல்லக்கூடிய முதல் பொருள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாயிலே மெண்டு கொடுத்த அந்த பெரிச்சம்பழம். அந்த பரக்கத்து கிடைக்கணும், என் குழந்தைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சாப்பிட்ட அந்த பொருள் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிய என்ன செய்தாங்க, உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதை கொடுத்து அனுப்பிட்டாங்க. அப்போ அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நான் அந்த குழந்தையை கொண்டு போனேன், என்னுடைய தாய்க்கு தந்த அந்த குழந்தைய அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கிறேன். அவர்கள் ஒரு தோட்டத்தில் நின்றிருந்தார்கள். அந்த தோட்டத்தில் அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய ஆடை ஹமீசத்துல் ஹுர்சியா. அந்த ஹுர்சியா என்று சொல்லக்கூடிய அது ஒரு வகை. ஏன்னா ரசூலுல்லாஹ் நம்ம ஏழ்மைங்கிறோம், ரசூலுல்லாஹ் நிறைய பிராண்டட் ஆடை அன்னைக்கே அணிவிச்சிருக்கிறாங்க. அவங்க போட்டிருக்கக்கூடிய ஆடை விலையை இருந்த நல்ல ஆடைகளை அணிவிச்சிருக்கிறாங்க. அப்போ ஹுர்சியா அப்படிங்கிற ஆடையை அணிந்திருந்தார்கள். அவர்கள் ஃபத்தே மக்கால கிடைத்திருக்கக்கூடிய அந்த ஒட்டகங்களுக்கு அடையாளம் இட்டு கொண்டிருந்தார்கள். அவர்களை நான் பார்த்தேன் என்று அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய செய்தியும் புகாரியில் நம்ம பார்க்கிறோம். அதே போல் இன்னொரு செய்தியை பார்க்குறோம். முகீரத் இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க சொல்கிறாங்க, நான் ரசூலுல்லாஹ்வோடு என்ன செய்கிறேன், ஒரு நாள் பயணத்தில் போகிறேன். பயணத்தில் போகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒது செய்யக்கூடிய அந்த தருணம் வந்தது.
அந்த நேரத்தில் ரசூல்லாவுக்கு நான் தண்ணி என்ன செய்கிறேன் எடுத்து கொடுக்குறேன். ரசூல்லா தன்னுடைய ஆடையை வந்து என்ன செய்கிறாங்க, போட்டிருக்கக்கூடிய ஆடையை கலட்டணும்னு நினைக்கிறாங்க. அது அவர்களால் கலட்ட முடியல. சட்டை வந்து ரொம்ப இறுக்கமாக இருந்து கலட்ட முடியல. அவருடைய சட்டையை வந்து கீழ்ப்பகுதமாக என்ன செய்தாங்க, ரசூல்லா கலட்டினாங்க. அலைஹி ஜுப்பத்துன் ஷாமியா. அப்போ ரசூல்லா அணிந்திருக்கக்கூடிய இந்த ஆடை வந்து ஷாமியா என்று சொல்லக்கூடிய அந்த ஆடையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணிந்திருந்தார்கள் அப்படிங்கிற செய்தியும் பார்க்கிறோம். அதே போல் இன்னொரு செய்தியும் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மிஸ்ஆர் இப்னு மஹ்ரமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்தில் மக்களுக்கு பொருள்களை, அரசு பொருள்களை, அரசாங்க பொருளை பங்கிட்டு கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு பகுதியை வந்து என்னுடைய தந்தைக்கு கொடுக்கல, அல்லாஹ்வுடைய தூதர் கொடுக்கல. அப்போ தந்தை என்ன செய்கிறார், என்னை அழைத்துட்டு மஹ்ரமாவா நம்ம ரசூலுல்லாஹ்ட்ட போய் என்ன செய்வோம், சொல்லு எனக்கு தரல, எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறத சொல்லு அப்படிங்கும்போது மகனை அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே போகும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தாங்க அப்படின்னா, ஒரு அங்கியை, அழகான ஒரு அங்கியை என்ன செய்தாங்க, அணிந்து கொண்டிருந்தார்கள். அப்போ அவங்க போன உடனே அந்த அங்கியை வந்து என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு கலட்டி கொடுத்தார்கள் அப்படிங்கிற செய்தியும் பார்க்கிறோம். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரியாக சில ஆடைகளை பொறுத்தவரையில் நல்ல ஆடைகளை என்ன செய்கிறாங்க, உடுக்கிறாங்க. இது வாழ்க்கை தப்பில்லை. நல்ல ஆடை என்பது உடுத்துவது அது தவறா என்று சொன்னால் தவறல்ல, தாராளமாக என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறதும் இந்த செய்திகளை நம்ம பார்க்கிறோம். அதே போல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணிந்த அந்த ஆடை இருக்கு பாருங்க, அந்த ஆடையில் பரக்கத்துண்டு. அல்லாஹ்வுடைய தூதர் அணிந்த அந்த ஆடை இருக்கு இல்லையா, அந்த ஆடையில் பரக்கத்துண்டு. புகாரியில் ஒரு ஹதீஸை பார்க்குறோம். அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் நமக்கு தெரியும், முனாஃபிகன்களுடைய தலைவன். ரசூலுல்லாஹ்க்கு எல்லா விதத்திலும் தொல்லை கொடுத்த நபர்களில் இவரும் ஒருவர். அவர் முனாஃபிகாக இருக்கிறார். அவருடைய மகன் அப்துல்லா இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார். அப்போ என்ன செய்கிறார், அப்துல்லா உபை இப்னு சலூல் இறந்த உடனே அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து கேட்குறார், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய தந்தை இறந்துட்டார், அவருக்கு கஃனிடுவதற்கு நீங்கள் அணிந்த ஆடையை நீங்கள் தர வேண்டும் என்று கேட்குறார். நீங்கள் அணிஞ்சிருக்கீங்கல்ல, போட்டிருந்தீங்கல்ல, அந்த ஆடையை தர வேண்டும் அப்படிங்கிறார். ரசூல்லா வந்து எப்போவுமே இல்லைன்னு சொல்லக்கூடிய பழக்கம் இல்லை, கழட்டி கொடுத்துட்டாங்க. போட்டிருந்த ஆடையை கழட்டி கொடுத்துட்டாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவர் அப்துல்லா கேட்குறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் அவருக்கு தொலை வைக்க வேண்டும் அப்படின்னு விரும்புகிறார். தன்னுடைய தந்தை முனாஃபிக்காக இருக்கிறார், அவருக்கு ஆடையும் கொடுக்க வேண்டும், அவருடைய ஜனாசாவையும் நீங்கள் தொழுக வேண்டும், தொலை வைக்கணும் அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அதுக்கு ரெடி ஆகிட்டாங்க, போகலாம் அப்படின்னு ரெடி ஆகிட்டாங்க. அல்லாஹ் என்ன தெளிவுபடுத்தலை, இவர் முனாஃபிக்கு, இவருடைய தொழுகைக்கு நீங்கள் போகக்கூடாதுன்னு தெளிவுபடுத்தலை. உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன செய்கிறாங்கன்னா, ரசூலுல்லாஹ் சட்டையை பிடிச்சி இழுக்கிறாங்க, போகாதீங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னால் உமருடைய நாவில் அல்லாஹ் பேசக்கூடியவன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க இல்லையா, அந்த அளவுக்கு சில விஷயங்களில் தெளிவாக ஒருமித்த முடிவில் உறுதியோடு இருக்கக்கூடியவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அதனால்தான் மது சட்டத்தில், ஹிஜாபுடைய சட்டத்தில், இந்த மாதிரியான சட்டங்களில் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தெளிவாக இருந்தார்கள். இது தான் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக இருந்தாங்க. அதை சொன்னதை போல அல்லாஹ் வசனத்தையும் இறக்கணும். அப்போ இவ்வளவு துரோகம் செய்தவர், நமக்கு எதிராக இருந்தவர், இந்த முனாஃபிக்கு நீங்கள் சட்டையும் கொடுத்து ஆடையும் கொடுத்து அவருடைய ஜனாசாக்கு நீங்கள் தொலை வைக்க போவீங்களா, போகக்கூடாது அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லி ஆடையை பிடிச்சி இழுக்கிறாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் மேலே அவ்வளோ உரிமை எடுக்க முடியாது. ரசூலுல்லாஹ்ட்ட பேசலாம், உட்கார்ந்து கோரிக்கைகளை சொல்லலாம், மாற்று கருத்தை சொல்லலாமே தவிர இந்த அளவுக்கு உரிமையோடு என்ன செய்ய மாட்டாங்க, சஹாபாக்கள் நடக்க மாட்டாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலாவுக்கு தெரிகிறது, இவர் முனாஃபிக்கு, இவருக்கு செய்யக்கூடாது, இந்த மாதிரியான உதவிகளை செய்யக்கூடாது பிடிச்ச உடனே அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உமரே, இன்னமா ஹய்யரனி அல்லாஹ், இவர் முனாஃபிக்குன்னு சொல்கிறீங்க, இவருக்கு நான் தொழுகைக்கு ஏன் போகிறேன்னா அல்லாஹ் எனக்கு போகுவதற்கு என்ன செய்திருக்கிறான், சாய்ஸ் தந்திருக்கிறான், போகலாம் அப்படின்னு இருக்கிறான். இஸ்தக்ஃபிர் லஹும் அவுலா தஸ்தக்ஃபிர் லஹும் இன் தஸ்தக்ஃபிர் லஹும் 70 மர்ரா. நபியே, நீங்கள் இவர்களுக்கு மன்னிப்பு கேட்டாலும் கேட்காவிட்டாலும் எல்லாம் ஒன்று தான், 70 முறை கேட்டாலும் என்னது எதுவுமே நடக்க போகிறதில்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அதனால நான் என்ன செய்கிறேன், தொழு வைக்க போகிறேன் அப்படின்ட்டு என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ் போகிறாங்க. அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான், வலா துசல்லி அலா அஹதிம் மின்ஹும் மாத அபதா வலா தக்கும் அலா கபரிஹி. நபியே, இந்த மாதிரியான முனாஃபிக்குகளுக்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, தொழுக வைக்க போகக்கூடாது, அவங்க கபூர்லையும் போய் நிற்கவே கூடாது. இவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய பார்வையில் பாவிகள்.
இஸ்லாமிய மார்க்கத்துக்கு அவ்வளோ பெரிய துரோகங்களை இழைத்தவர்கள். எனவே என்ன செய்யாதீங்க, நீங்கள் இவருடைய கபருக்கு கூட போகக்கூடாது, தொலை வைக்கக்கூடாது என்று எந்த உமர் ரலியல்லாஹு தான் அவர்கள் தடுத்தார்களோ அதையே அல்லாஹ் வசனமாக இறக்கி தடுத்து விட்டான் அப்படிங்கிற செய்தி புகாரியில் பார்க்கிறோம். அப்போ அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த ஆடையில் பரக்கத்துண்டு, அதனால் பல்வேறு நன்மைகள் உண்டு என்கிறதுனால தான் அறிந்து அப்துல்லா தன்னுடைய தந்தைக்காக வேண்டிய அல்லாஹ்வுடைய தூதருடைய ஆடையை கேட்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம். அதேபோல் அன்புக்குரிய சகோதரர்களை, பொதுவாக பள்ளி வாசல்களுக்கு போகின்ற போது நல்ல ஆடை உடுத்த வேண்டும் அப்படிங்கிறதே ரசூலுல்லாஹ் நினைச்சாங்க, சொல்லி காமிக்கிறாங்க. முஸ்லீமில் ஒரு ஹதீஸை பார்க்குறோம். ஆயிஷா அம்மா சொல்கிறாங்க, மக்கள் ஜும்மாவுடைய தினத்திலே மேட்டான பகுதி மேடு பகுதியிலிருந்தெல்லாம் நினைச்சாங்க ஜும்மாவுக்கு வந்து கொண்டே இருக்கிறார்கள். நான் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்து கொண்டிருக்கிறேன். அவர்கள் அணிந்து வந்திருக்கக்கூடிய ஆடையில் என்ன இருக்குதுங்க, புழுதிகளாக இருந்தது. அந்த ஆடையிலிருந்து சில வாடைகளும் வந்தது. நான் ரசூலுல்லாஹ் கிட்ட இருக்கும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லவ் அன்னக்கும் தத்தஹர்தும் லியௌமிக்கும் ஹாதா, இந்த ஜும்மாவுடைய நாள் இருக்கிறதே ஒரு சிறப்பான நாள், இந்த நாளிலே நீங்கள் உங்களுடைய ஆடையை நீங்கள் சுத்தப்படுத்திக் கொள்ளக்கூடாதா, இந்த நாளுக்காக நீங்கள் தூய்மைப்படுத்திக் கொள்ளக்கூடாதா என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை பார்த்து சொன்னார்கள் அப்படிங்கிற அந்த செய்தியை நம்ம பார்க்கிறோம். அப்போ அதனால் பள்ளிவாசலுக்கு வருகின்ற பொழுது நாத்தம் பிடிச்சது, உருப்படாதது, குப்பையில் போடுறது, இந்த மாதிரியான ஆடையை போடக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு பள்ளிவாசலில் எப்படி ஆகிப்போச்சு பாருங்க. ஆடை உடுத்த வேண்டும், ஆடைக்கான கட்டுப்பாடு இருக்கிறது அப்படின்னு சொன்னால் எத்தனை நபர்கள் அதை பண்ணுகிறார்கள். அல்லாஹு அக்பர் என்று பள்ளிவாசலில் தக்பீர் கட்டி தொழுகிறான், அவனுடைய மேலாடையில் பார்த்தால் ஆம்பளையும் பொம்பளையும் உரைச்சி கொண்டு நிற்கிறான், ஃபோட்டோ நிற்குது. அவனுடைய மேலாடையில் ஆணும் பெண்ணும் உரைச்சு கொண்டிருக்கக்கூடிய அந்த படங்கள், புகைப்படங்கள் பதியப்பட்டிருக்கிறது. அந்த ஆடையோடு நின்று தொழுகிறான். எத்தனை பேருடைய தொழுகையை அவன் பாத்தியலாக்குகிறான். அதை விட ஒரு கேடுகட்ட கலாச்சாரம் இன்னைக்கு என்ன இருக்குது, மொபைல் ஃபோனு. இந்த மொபைல் ஃபோனுக்கு பவுச்சை போடுறேன், அதை போடுறேன், இதை போடுறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் ஃபோனில் பல்வேறு உருவப்படங்களை கொண்டு வந்து பள்ளிவாசலில் முன்னாடி கொண்டு போட்டிருக்கான். அதில் தான் தொழுகிறான். யாரை தொழுகிறாய், எதற்கு தொழுகிறாய்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உருவத்தை எவ்வளவு கண்டிச்சாங்க. இந்த உருவத்தில் யாரெல்லாம் சம்மதப்படுகிறாரோ அவருக்கு கடுமையான தண்டனை உண்டு. இந்த உருவத்தை எவன் செய்கின்றானோ மறுமை நாளிலே வரையக்கூடியவனுக்கு கடுமையான ஒரு தண்டனை உண்டு என்று எந்த உருவ வழிபாட்டுடைய விஷயத்தில், உருவ விஷயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் கடுமையான எச்சரிக்கையை சொன்னார்களோ அதெல்லாம் இன்னைக்கு ஆடையுடைய விஷயத்தில் சர்வசாதாரணமாக ஆகிப்போச்சு. பள்ளிவாசலுக்கு வரக்கூடியவர்கள், புத்தாடை எடுக்கக்கூடியவர்கள், இந்த ஆடையை நாம் எடுக்க முடியுமா, இதில் உருவம் இருக்கிறதே, இது நமக்கு கூடுமா? அல்லாஹ்வுடைய தூதர் அவ்வளோ எச்சரிக்கை செய்திருக்கிறார்களே, நம் பிள்ளைகள் இதை அணிய முடியுமா? இந்த ஆடையை உடுத்து நாம் தவாஃப் செய்ய முடியுமா? இந்த ஆடையை உடுத்து நாம் ஹஜ்ஜி உம்ரா போன்ற வணக்கங்களை செய்ய முடியுமா? பள்ளிவாசலில் சென்று வணங்க முடியுமா? யோசித்து பார்க்க வேண்டும். அப்போ அவ்வளோ அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உருவ உடைய விஷயத்திலே கட்டுப்பாடை சொல்லியிருக்க, அதெல்லாம் மறந்து இன்னைக்கு கலாச்சாரம் என்ற பெயரிலே உருவத்துக்கு அடிமையாகக்கூடிய இந்த சமூகத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் கடுமையாக நாம் யோசிக்க வேண்டும் அன்புக்குரிய சகோதரர். அடுத்து ஆடையுடைய விஷயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கருப்பாடை இருக்கு பாருங்க, கருப்பாடு. இந்த கருப்புங்கிறது இன்னைக்கு என்ன ஆகிப்போச்சு சமூகத்தில் அப்படின்னா, துக்க தினத்தில் போடுறது அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. கருப்பாடை என்பது துக்க தினத்தில் போடணும் அப்படிங்கிற மாதிரியாக இன்னைக்கு நிறைய நம்ம நாட்டுடைய கலாச்சாரங்கள் ஆகிவிட்டது. கருப்பு என்பது அணிதில்லை, துக்கம் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கருப்பாடையை வெற்றியின் போது, சந்தோஷத்தின் போது தான் அணிந்திருக்கிறார். முஸ்லிம்ல ஹதீஸை பார்க்கிறோம். அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹல யௌம ஃபத்ஹி மக்கா வ அலைஹி இமாமத்துன் சௌதா. அல்லாஹ்வுடைய தூதர் ஃபத்ஹி மக்கா, எந்த மக்காவிலிருந்து விரட்டி விட்டாங்களோ அந்த மக்காவை வெற்றி கொள்ளப்பட்டு அந்த வெற்றியினுடைய கொண்டாட்டமாக என்ன செய்றாங்க, உள்ள போறாங்க. அந்த மக்காவுக்கு நுழைகின்ற போது அல்லாஹ்வுடைய தூதருடைய தலையில் கருப்பு தலைப்பாகை அணிந்தவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றார்கள் என்று பார்க்கிறோம் என்று சொன்னால், அப்போ கருப்பு என்பது துக்கத்தை, கவலையை கொண்டாடக்கூடிய ஆடை அல்ல. அது எப்போது என்ன செய்யலாம், உடுத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறதை நம்ம என்ன செய்யறோம், தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து என்ன அப்படின்னா பட்டாடை. பட்டாடையை அல்லாஹ்வுடைய தூதர் கடுமையாக எதிர்த்திருக்கிறார்கள். இந்த பட்டாடை ஆண்களுக்கு தடை செய்யப்பட்ட ஒன்று. ஒரு நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஒரு சஹாபி, புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ், ஒரு சஹாபி அதாவது ஒரு ஆடை உடுத்துட்டு வர்றாங்க, கடை வீதியில் பார்க்கிறார். ஒதாரத் தபீமி என்ற ஒரு நபித்தோழர். அவர் போட்டிருக்கக்கூடிய ஆடையை பார்த்தோன்னா அழகான ஆடை, பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது.
அப்போ உமர் ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த தமீமி போட்டிருக்கிறார்ல அந்த ஆடை ரொம்ப அழகாக இருக்குது, அந்த ஆடையை நீங்கள் வாங்கி போட்டால் நல்லா இருக்கும். ஏன்னா உங்களை பல்வேறு தலைவர்கள் உங்களை வந்து பார்க்க வர்றாங்க, விஐபிலாம் வர்றாங்க. அந்த நேரத்தில் இந்த ஆடையை நீங்கள் உடுத்திருந்தால் நல்லா இருக்குமே. அதே போல் ஜும்மாவுடைய தினத்திலும் நீங்கள் இந்த ஆடையை உடுத்தால் உங்களுக்கு நல்லா அழகாக இருக்கும், அந்த ஆடையை நீங்கள் போட்டால் என்ன அப்படிங்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இன்னமா எல்பசுல் ஹரீர ஃபித் துன்யா மன் லா ஹலாக லஹு ஃபில் ஆஹிரா. எவனுக்கு நல்ல பண்புகள் இல்லையோ, நல்ல அஹ்லாக் இல்லையோ, அவன்தான் மர்மை இந்த பட்டாடையை உடுப்பான். நல்ல பண்புள்ளவன் இந்த ஆடையை அணிய மாட்டான், எனக்கு அந்த ஆடை தேவையில்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படிங்கிற அந்த செய்தியும் புகாரிலே நம்ம பார்க்கிறோம். எனவே பட்டாடை என்பது அது எந்த விதத்திலே கொஞ்சம் கலந்திருந்தாலும் ஆண்களுக்கு தடை செய்யப்பட்ட ஒன்று. அந்த ஆண் சமூகம் ஒருபோதும் என்ன செய்யக்கூடாதுங்க, அணியக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். அதே போல் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஆடைகளை பொறுத்தவரையில் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆடை உடுத்துகின்ற பொழுது, ஏன்னா எல்லாரும் ஆடை உடுக்கிறாங்க, நாம் உடுக்கக்கூடிய ஆடை தரம் வாய்ந்தது, நல்ல விலை கூடியது என்று சொன்னால் அதனால் நம்முடைய உள்ளத்தில் பெருமை வரக்கூடாது. உடுக்கலாம் ஆடை உடுப்பதில், ஏன்னா ஆடைக்கு இன்னைக்கு உளவியல் என்ன சொல்கிறது என்று சொன்னால், புத்தாடை உடுங்கள், நல்ல ஆடை வாங்கி விடுங்க, அதனால் உங்களுக்கு மூளைகளுக்கு உங்களுடைய மூளை செல்கள் நல்ல புத்துணர்ச்சி வரும் அப்படிங்கிறத நீங்கள் உளவியல் சொல்கிறது. அப்போ ஆடை உடுக்கிறது தவறல, ஆனால் அந்த ஆடையின் மூலமாக என்ன வரக்கூடாது என்றால் பெருமை வரக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அர்ரஜுலு யுஹிப்பு அன் யகூன ஸௌபஹு ஹஸனா வ நஅலுஹு ஹஸனா. ஒரு மனிதன் தன்னுடைய ஆடையும் தன்னுடைய அணியக்கூடிய காலனையும் நல்லா அனுசரம் உடுக்கிறான் என்று சொன்னால் அது தவறல்ல. ஏனென்றால் இன்னல்லாஹ் ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால், நல்ல அழகானவன், நல்ல உடுங்க, நல்ல அனுபவிங்க, நல்ல முறையில் உடுத்துங்க, அது தப்பில்லை. அதே நேரத்தில் அல் கிபரு பத்ரல் ஹக் வ கம்துன் நாஸ், அந்த ஆடையை விடுத்து விட்டு சத்தியத்தை ஏற்க மறுக்கிறது. சொல்லுவாங்கல்ல, வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான், அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. அப்போ இந்த மாதிரியாக டிப்டாப்பாக வரக்கூடியவன் இவன் வந்து இதை செய்ய மாட்டான் அப்படிங்கிற அர்த்தம் அல்ல. அப்போ இந்த மாதிரியாக நீங்கள் சத்தியத்தை மறுப்பதும், அதே போல் அந்த ஆடையை விடுத்து உங்களை விட தரம் குறைந்த, உங்களை விட சமூகத்திலே ஆடையை நல்ல ஆடையை கூட வாங்கி போடாமல் இருக்கிறான் பாருங்க, அவனை இழிவாக பார்க்கிறது பாருங்க, அதுதான் பெருமை அப்படிங்கிறான். அப்போ நாம் இந்த மாதிரியாக ஆடை உடுக்கின்ற பொழுது இந்த ஆடையில் பெருமை வந்து விடக்கூடாது. ஆடையே இல்லாதவர்கள், அரைகுறையாக இருக்கக்கூடிய அவர்களை பார்த்து என்ன செய்யக்கூடாதுங்க, கேவலமாக பார்க்கக்கூடாது, அதுவும் தடை அப்படிங்கிறத சொல்ல என்ன செய்கிறாங்க, இதில் சொல்லி காமிக்கிறாங்க. அடுத்ததாக இந்த ஆடையில் இன்னொரு விஷயத்தை நாம் கவனிக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடை உடுக்கின்ற பொழுது கரண்டைக்கு மேல் உடுத்திருக்கிறார்கள். மா அஸ்ஃபல மினல் கஅபைனி மினல் இஸாரி ஃபஃபின்னார். இங்கே நிறைய பேருக்கு கால் நரகத்துக்கு போகிற கால் தான். நிறைய பேர் உடுக்கக்கூடிய பேண்ட்டு, அவங்க போடக்கூடிய ஆடை பார்த்தீங்கன்னா கரண்டைக்கு கீழ் தான். அது தொழுகைக்கல்ல, எல்லா நேரத்திலும் கடைபிடிக்கக்கூடிய ஒன்று. அந்த காலெல்லாம் எங்கே போகக்கூடிய கால், நரகத்துக்கு செல்லக்கூடியது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இதையும் நாம் என்ன செய்யணுங்க, இந்த விஷயத்தில் கவனத்தை கொள்ள வேண்டும். அப்போ ஆடையுடைய நம்ம உடுக்கின்ற பொழுது அதில் பெருமையும் வராமல் பணிவு வர வேண்டும். ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெரிய தலைவராக இருந்தாலும் கூட சமூகத்தில் ஒரு பெரிய சபையில் எந்த அளவுக்கு இருந்திருக்கிறாங்கன்னா, இங்கிலே உங்களில் யார் முஹம்மது என்று கேட்கக்கூடிய அளவுக்கு தான் இருந்திருக்கிறாங்க. எனக்கு ஒரு பெரிய அதிகாரியாக ஒருவர் இருக்கிறார், ஒரு ஆஃபீஸர்னா அவர் கெத்தை வச்சே கண்டுபிடிச்சிருவோம். அவர் ட்ரெஸ்ஸுடைய அந்த கெத்தை வச்சே இவர் தான் என்று சொல்ல முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளோ எளிமையாக இந்த ஆடையுடைய விஷயத்தில் இருந்திருக்காங்கன்னா, தனக்குன்னு ஒரு பெரிய கெத்தை காட்டுற மாதிரியான ஒரு ஆடை அல்ல. உங்களிலேயே அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது யார் என்று கேட்கக்கூடிய அளவுக்குத்தான் அவருடைய ஆடை இருந்திருக்கிறது என்பதையும் நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல அன்புக்குரிய சகோதரர்ல, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடையை பற்றி அன்னை ஆயிஷா அம்மா சொல்கிறாங்க. ஒரு சஹாபி போய் கேட்குறாங்க, அம்மை அவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் இறந்தாங்கல்ல, அப்போ என்ன ஆடை உடுத்தாங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா பொதுவாக நம்ம என்ன செய்கிறோம், இறந்தவர்கள் இறந்து போடும்போது போட்டிருப்பாங்க பாருங்க, அந்த ஆடை பெரும்பகுதியாக அதெல்லாம் குப்பைக்கு தான் போகுது. அது நல்லாடையாக இருந்தாலும் பயம், கிழிச்சு வேறு ஏதாவது வீட்டுக்குள்ளே வச்சுருந்தானே ஏதாவது காற்று கருப்பு கையில் ஏதாவது வந்து என்ன செய்ய ஒட்டிக்கணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் குப்பையில் போடுறாங்க. அப்படி போகணுங்கிற அவசியம் இல்லை. அது கிழிக்கக்கூடிய ஆடையாக இருந்தால் குப்பைக்கு போடலாம். அதே நேரத்தில் அது பயன்படுத்த முடியும், பிறருக்கு கொடுக்க முடியும் என்று சொன்னால் இறந்தவருடைய உடலிலிருந்து ஆடையை எடுத்து வைப்பதுங்கிறது மார்க்கத்தில் தடை கிடையாதுங்க. அல்லாஹ்வுடைய அப்போ ஆயிஷா அந்த சஹாபி வந்து கேட்கும்போது
ஆயிஷா அம்மா என்ன செய்றாங்கன்னா ஃபஅஹ்ரஜத் இலைனா இஸாரன் கதீலன் மிம்மா யஸ்னஉ பில் யமன். அல்லாஹ்வுடைய தூதர் இறக்கும் போது வஃபாத் ஆகும்போது அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய கீழாடை இருக்கு பாருங்க, யமனில் தயாரிக்கப்பட்டது, ரொம்ப திக்காக இருக்கக்கூடிய கடினமாக இருக்கக்கூடிய ஒரு ஆடை. அதான் இதோ இந்த ஆடை. அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் அணிந்திருந்தாங்க சட்டை, அது இதுதான். இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குபித ஃபி ஹாதைனி ஸௌபைன். இதோ ரெண்டு ஆடை வச்சிருக்கேன் பாருங்க, மேலாடை கீழாடை, இதுல தான் ரசூலுல்லாஹ் இறந்தாங்கன்னு ஆயிஷா அம்மா சொல்றாங்க. அப்போ ஆடையை இறந்தவர்களுடைய ஆடையை வைக்கணும் அப்படிங்கிறது வைக்கிறதுங்கிறது என்னதுங்க தவறல்ல. அது பிறருக்கு என்ன செய்யலாம், கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் இதில் பார்க்கிறோம். அடுத்து இந்த ஆடையுடைய விஷயத்தில் முக்கியமாக நாம் பெரும்பகுதியான மக்கள் தவறு செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க யுஜிபுஹு தயம்முன் ஃபி தனஉலிஹி வ தரஜுலிஹி வ தஹூரிஹி வ ஃபி ஷஅனிஹி குல்லிஹி. ஆடையை போடும்போது வலது புறத்திலிருந்து போடுங்க, இது சுன்னா. ட்ரெஸ்ஸை போடுறீங்க பாருங்க, நான் சம்பாதிச்சது, நான் வாங்கினது, நான் போட்டது என்ன அப்படி கேட்கக்கூடாது. இந்த ஆடையையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை போல நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு நன்மை கிடைக்கிறது. அப்போ ஆடையை போடுகின்ற பொழுது நீங்கள் என்ன செய்யுங்க, வலது புறத்திலிருந்து செய்யுங்க. உங்களுடைய காலணிகளை அழிந்தாலும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் நல்ல காரியங்களை வடதிருந்து ஆரம்பியுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். குறிப்பாக இந்த ஆடையை நூலிலிருந்து அதை ஆடி தச்சு அது டிசைன் பண்ணி கொண்டு வர்ற வரை இது நம்முடைய வேலையில். எவனோ ஒரு விவசாயி, எவனோ ஒரு நெசவாளர் செய்கிறான். இன்னைக்கு பிராண்டு காசு இருக்குது, கையில் கொடுத்து வாங்கிறோமா இல்லையா? அப்போ இந்த ஆடையை போடுகின்ற போது எப்படி உணவுக்காக துவா செய்கிறோமோ அதே போல் அல்லாஹ்வுடைய தூதர் துவா செய்திருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி கசானி ஹாத ஸௌப் வ ரஸகனீஹி மின் கைரி ஹவுலின் மின்னி வலா குவா. இறைவா, இந்த ஆடை தந்த ரப்பே உனக்கே எல்லா புகழும், எனக்கு ரிஸ்க்காக தந்திருக்கிறார். இதில் என்னுடைய சக்தி, என்னுடைய பவர், என்னுடைய திறமை எதுவுமே இல்லை. எனக்கு இந்த ஆடையை நீ தந்து என்னுடைய மானத்தை மறைப்பதற்கும் என்னுடைய அழகையும் தந்த இறைவா உனக்கே எல்லா புகழும் என்று ஆடையுடைய விஷயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் துவா செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மாதிரியான ஆடையுடைய விஷயங்களில் பல்வேறு முன்மாதிரிகள் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் இருக்கிறது, ஒழுக்கங்கள் இருக்கிறது. அதை பேணி நடக்கக்கூடிய நல்லவர்களாக நம் அனைவரும் இல்லாமல் அல்லாஹ் ஆக்கிடுவோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஆடையுடைய விஷயத்தில் நாம் கவனிக்கக்கூடிய ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், பல்வேறு செய்திகள் இருந்தாலும் இதெல்லாம் உங்களுடைய ஞாபகத்துக்காண்டு சில உள்ள செய்திகள் தான். ஆடையை பொறுத்தவரையில் நிறைய செலவிடுகிறோம். ஆடையை உடுப்பதற்காக வேண்டிய நிறைய செலவிடுகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையினுடைய யதார்த்தம் என்ன என்பதையும் பல்வேறு கட்டங்களில் நம்ம புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் இந்த உலகத்துக்கு அதிகப்படியான பேராசையோடு ஆசையோடு வாழ்கிறோமோ அவர்கள் இந்த உண்மையை, யதார்த்த உண்மையை பல கட்டங்களில் தங்களுடைய சிந்தனைகளை கொண்டு வர வேண்டும். என்ன அது? பிறக்கும்போது நாம் எப்படி பிறந்தோம்? எந்த ஆடையும் இல்லை இல்லையா? தாயினுடைய வயிற்றிலிருந்து பிறக்கும்போது அது நபியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய புனிதராக இருந்தாலும் சரி, ஈசாலேந்து மூசாலேந்து யாரை எடுத்துக்கொள்ளுங்க, எல்லாருமே தாயினுடைய வயிற்றிலிருந்து பிறக்கின்ற பொழுது அல்லாஹ் எப்படி வச்சிருக்கிறான் மனிதனுடைய யதார்த்தத்தை, இதுதான் உன்னுடைய யதார்த்தம், பலகீனம் என்பதை புரிந்துகொள். ஆடை இல்லாமல் தான் இந்த பூமிக்கு வருகிறாய். உன்னை பெற்றவர்களோ உறவுகளோ ஆடையை போர்த்து என்ன செய்கிறாங்க, அழகு பார்க்கிறாங்க. இது மனிதனுடைய பிறப்பு. நாளைக்கு இறப்பின் போதும் எப்படி நடக்குதுன்னா, ஒட்டு துணி இல்லாமல் எல்லாத்தையும் புரிஞ்சிட்டு ஏன்னா கஃபனு ரசூலா சொன்னதுனால அணிகிறாங்க, இல்லைன்னு அப்படியே கொண்டு உள்ளே போட்டுருவாங்க. அந்த வெள்ளாடையை உடுத்து தான் உங்களை இறக்கும் போது அனுப்புகிறாங்க. அப்போ பிறக்கும் போதும் ஆடை இல்லை, இறக்கும் போதும் ஆடை இல்லை. நாளை மறுமையை அல்லாஹ்வுடைய தூதர் நினைவுபடுத்துகின்ற பொழுது எல்லோரும் அல்லாஹ்வுடைய மஹ்ஷரில் நிற்கின்ற போது யுஹ்ஷரூன உராத்தன் ஊர்ல, எல்லோருமே உங்களுடைய மேனைகள் திறந்த நிலையில், யாருக்கும் எந்த ட்ரெஸ் இல்லை, எந்த பிராண்ட், எல்லாம் உலகத்தோடு முடிஞ்சு போச்சு. இங்கே போட்ட பிராண்டெல்லாம் எல்லோருமே திறந்த மேனியாக ஆடை இல்லாமல் தான் நாளை மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹ்வுக்கு முன்னாடி நீங்கள் எழுப்பப்படுவீர்கள். இந்த உண்மையை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காமிக்கிறாங்கன்னா அப்போ நினைச்சு பாருங்க, இதுதான் யதார்த்தமானது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ இந்த ஆடையை நம்ம உடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த ஆடை உடுப்பதில் என்ன பெரும்போது நமக்கு பழக்கம் இருக்குது. உறவுகளுக்கு, சொந்த பந்தங்களுக்கு, ஏழைகளுக்கு என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால், கஷ்டப்பட்டவருக்கு பெருநாள் தினத்தில் எடுத்து கொடுப்போம். அது மாத்திரமல்ல, பெருநாள் தினத்தில் எடுத்து கொடுப்பது சிறந்தது.
மற்ற காலங்களிலும் நாம் உடுப்பதை போல நாம் உடுக்கிற மாதிரி கொடுக்காவிட்டாலும் ஒரு குறைஞ்ச குவாலிட்டியில் ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும். ஏன்னா நிறைய சட்டங்களை பாருங்கள், சட்டங்களில் இஸ்லாமிய சட்டங்கள் என்ன சொல்லப்படுகிறது? கஃபாராவாக சொல்கின்ற போது அல்லாஹ் சொல்கிறான், ஏழைகளுக்கு உணவு துணியை கொடுங்கிறான். உணவை கொடுங்க அல்லது துணியை கொடுங்க. நம்ம சத்தியம் செய்கிறோமே, அல்லாஹ் மேலே சத்தியம் செய்கிறோமே, அந்த சத்தியத்தினுடைய விஷயத்திலும் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? பரிகாரமாக சொல்கின்ற போது உன்னுடைய சத்தியத்தை நீ முறித்து விட்டால் 10 ஏழைக்கு உணவு கொடு, இல்லை என்றால் ஆடை கிஸ்வா ஆடை கொடு என்று சொல்கிறது. இன்னைக்கு குவைத்தில் பார்க்கிறோம், இந்த குளிர்காலங்களில் எத்தனையோ சாலைகளிலே தூய்மை பணியாளர்களுக்கு சில தன்னார்வ தொண்டு அமைப்புகள் குளிர் ட்ரெஸ்ஸாக கொடுக்குறாங்க. இந்த குளிர் காலத்தில் அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு ஆடையை கொடுக்குறாங்க. இது சிறந்த காரியம். அதனால தான் அல்லாஹ் பரிகாரத்தில் இது என்ன செய்யறான் சொல்லி காமிக்கிறான் என்று சொன்னால், அன்புக்குரிய சகோதரரை அப்போ யோசித்து பாருங்க. அப்போ இந்த உலகத்தில் நாம் கொண்டு போகிறது எதுவுமே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மாலி மாலி, இந்த மனிதன் சொல்கிறான், என்ன நான் சேர்த்தது, எல்லாம் நான் சேர்த்தது, எல்லாமே நான் என்ன செய்தேன், என்னுடைய திறமையெல்லாம் அறிவினால் சம்பாதிச்சது என்று சொல்கிறான். உன்னுடைய பொருள் 3 பொருள் தான். நீ உண்டு கழித்ததும், உடுத்து கிழித்ததும், நீ ஏழைகளுக்காக அல்லாஹ்வுக்கான தர்மம் கொடுத்து சேர்த்தாய்வர், இந்த 3 தான் உன்னுடைய பொருள். இதை தவிர்த்து உன்னுடைய பொருள் எதுவுமே இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்திகள் நமக்கு நினைவுபடுத்துகிறோம் என்று சொன்னால், எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஆடையுடைய விஷயத்திலும் எத்தனையோ பிள்ளைகளுக்கு இன்றைக்கி பள்ளியிலே கல்லூரியிலே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சரியான ஆடை கிடையாது. இல்லை, அரசு கொடுத்தாலும் கூட எத்தனையோ மாணவர்களுக்கு இந்த ஆடை இல்லாமல் இருக்கிறது. சமீபத்தில் கூட நேற்று பார்த்துருப்பீங்க, 5 கோடி ஒருவருக்கு கொடுத்தார், வாங்கிட்டார், சாம்பியன், வேர்ல்டு சாம்பியன். அப்போ அதே போல் எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும், சாதித்த பிள்ளைகளுக்கும் கொடுக்கணும்னு சொன்னால் காசிமா வர்றா, இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த காசிமா. அப்போ அந்த காசிமாவுக்கும் பலருடைய பிரஷர்னால் அரசு 1 கோடி ரூபா கொடுத்துருக்கு நிதியாக. ஆனால் காசிமாவுடைய நிலைமை என்ன? நீங்கள் பாருங்கள், மீடியாக்களில் போய் பாருங்கள், வீட்டில் ஒழுகக்கூடிய வீட்டில் தான் வாழ்ந்திருக்கிறார். மழை பெஞ்சால் உள்ள ஒழுகும். அவங்க அப்பா ஆட்டோ டிரைவர். அந்த பெண் தான் இன்னைக்கு சாதித்து வேர்ல்டில் என்ன செய்கிறான், கேரமில் வந்து பரிசு வாங்கி நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்கிறாள் என்று சொன்னால், அப்போ ஒரு நியூஸு அது சமூக வலைதளங்களில் மீடியாக்களில் வருகின்ற போது தான் அவருடைய யதார்த்தத்தை மக்கள் என்ன செய்கிறாங்க பார்க்குறாங்க. இவ்வளோ கஷ்டப்படுறாங்களா, இவ்வளோ சிரமமா, இவ்வளோ வசதி இல்லையான்னு நினைக்கிறாங்களே தவிர, நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் எப்படி இருக்கிறான். ஏன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சால்லாம் கொஞ்சம் கூட வச்சாலும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கொடுத்துட்டு ஏன் சொன்னாங்க? நீ மட்டும் வயிறு நிறைய திங்காத, உன் லைஃப்பை மட்டும் பார்க்காத, அடுத்தவனுடைய லைஃப்பையும் பாரு, அவர்களுக்கு உதவி செய் என்று சொன்னார்களே. அந்த அடிப்படையிலே இந்த ஆடையுடைய விஷயத்திலும் எத்தனையோ நபர்கள் இன்றைக்கி ஆடை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்லவர்களாக நம் அனைவரும் எல்லாம் அல்லாஹ் ஆக்கியல்வானாக. வாஹ் அல்ஹம்துலில்லாஹ்.